காய்ஸ், பேரண்டிங் எவ்வளோ முக்கியம், ஒரு பொண்ணு ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கிறது எவ்வளோ முக்கியம். நிறைய அப்பாக்கள் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் பண்றதால அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் கடந்து வந்த யூடியூபர் சௌந்தர்யா வித் வர்ஷினி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு டேக் அவே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீக்ரெட் ரிவீல்ட் அப்படின்ற மாதிரி இவங்க சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நான் அம்மா அப்படின்னு இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறது எங்க அம்மா கிடையாது, என்னோட அத்தை. அவங்க தான் என்னை இவ்வளவு நாளா வளர்த்தாங்க அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ணிருப்பாங்க. சௌந்தர்யா வர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே ஆந்திரால தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்க அப்பா ஹைதராபாத்ல மியூசிக் கம்போசரா இருந்திருக்காரு. இவங்க பிறந்து கொஞ்ச நாள்லயே இவங்க அம்மாக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்க காரணத்தினால இவங்க ரொம்ப சின்ன வயசுலயே ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு அவங்க அத்தை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அப்பா அம்மா ஹைதராபாத்ல, இவங்க ரெண்டு பேரும் சென்னையில அடிக்கடி லீவ்ல போய் அவங்கள பாத்துட்டு வர்றது அந்த மாதிரி இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள்லயே இவங்க அத்தை ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்திருக்காரு. அந்த டைம்ல பினான்சியலா சாப்பாட்டுக்கு கூட நிறைய நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க. சௌந்தர்யா இவங்களுக்கு ஒரு 18-19 வயசு அந்த மாதிரி டைம்ல இவங்க அப்பா எக்ஸ்ட்ரீம் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங்லாம் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்ததால அவருக்கு திடீர்னு ஜாண்டிஸ், டியூபர்குலோசிஸ் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகி இறந்திருக்காரு. ஒரு ஃபேமிலில அப்பா இல்லன்னு வைங்களேன், அந்த ஃபேமிலில இருக்க பசங்க ரொம்ப மோசமா கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இவங்க அந்த சின்ன வயசுலயே நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. வேற யாராவது அப்பாக்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி டைம்ல நாங்க நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்கோம். உங்க பசங்களை அந்த மாதிரி ஆளாக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஷேர் பண்ணிருப்பாங்க. நம்ம வீட்ல இப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன், நம்ம ஃபேமிலில இருக்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் நமக்கு 3 வேளை சாப்பாடு போடுவாங்களானே தெரியாது. ஆனா அந்த மாதிரி டைம்ல இந்த 2 பசங்களையும் நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு இவங்க அத்தை யோசிச்சு வீட்டு வேலை செஞ்சு, நிறைய சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்து, இந்த ரோட் சைட்லாம் வந்து டேபிள் போட்டு சாப்பாடுல விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் வேலை பார்த்து இவங்க 2 பேரையும் வளர்த்திருக்காங்க. நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யாருக்காவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம்னு வைங்களேன், அப்போ நம்ம கிட்ட கேட்பாங்க, என்னன்னா இதெல்லாம் நீ ஏன் பண்ற, உனக்கு இதெல்லாம் செய்யணும்னு தலையெழுத்தா என்ன, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றோன்ற பேர்ல கிரிட்டிசைஸ் பண்ண வந்துருவாங்க. அதே மாதிரி இவங்க கிட்டயும் இவங்க அந்த 2 பசங்களை பாத்துக்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே, உனக்கு ஏன் இந்த வேலை, நீ ஏன் இவங்களை பாத்துட்டு இருக்க, நீ இவங்களை வளர்க்கவே வளர்க்காது அப்படின்னு நிறைய பேர் இவங்க கிட்ட வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல அதெல்லாம் பொருட்படுத்தாம காதுல கூட வாங்காம நான் பாத்துப்ப இவங்கள அப்படின்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. சின்ன வயசுல நிறைய பசங்களை அம்மா தான் ஸ்கூல் கூட்டு வந்து விடுவாங்க, அம்மா தான் அங்க வந்து சாப்பாடு எல்லாம் ஊட்டி விடுவாங்க. அந்த மாதிரி சினாரியோ எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீலிங்ஸா இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்டப்போ சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா மாதிரி அப்பா மாதிரி எங்களை பாத்துக்கிட்டது எங்க அத்தை தான், அவங்க பசங்க மாதிரி தான் எங்களை வளர்த்தாங்க, அதனால எங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே எங்களுக்குள்ள வராத மாதிரி எங்களை பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்லயே அத்தை கூட சேர்த்து அத்தை மகனும் எங்களை பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருமே நம்மள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க. இவங்களுக்கு நம்ம பினான்சியலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கார்ட்டூன்ஸ்க்கு நிறைய மூவிஸ்க்குலாம் டப்பிங் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாத்திருப்பீங்க. அவங்க வந்து டப்பிங் பேசின கார்ட்டூன் வீடியோஸ்ல இருந்து அவங்க எந்த மூவிக்கு டப்பிங் பேசினாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரீல்ஸா ஷேர் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வித் வர்ஷினி அப்படின்ற மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல நாங்க நல்லா ஏர்ன் பண்றோம், ஹாப்பியா தான் இருக்கோம். ஆனா இப்ப எங்க அப்பாவை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஏன்னா நாங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டதே அவர் தான். அவர் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிற டைம்ல அவர் எங்களால பாத்துக்க முடியல. காசு இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பாவோட பேர் சொல்லி இவரோட பொண்ணா அப்படின்ற மாதிரி கேவலமாலாம் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க பினான்சியலா நல்லா இருக்கோம் அப்படின்றத பாத்துட்டு நிறைய பேர் வந்து எங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. லைஃப்ல ஒரே ஒரு ஆசைதான், எங்க அத்தைய எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா ஹாப்பியா பாத்துக்கணும், பினான்சியலா என்னால என்ன பாத்துக்க முடியும் அப்படின்றத நான் ப்ரௌடா சொல்லுவேன் அப்படின்னு சௌந்தர்யா ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம லைஃப்ல யாராவது ஒருத்தவங்க யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம அப்பாவா இருக்கலாம், நம்ம அம்மாவா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர், யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட்டுக்கு நம்ம சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு ஏஞ்சலா இருப்பாங்க. அப்படி இவங்க லைஃப்ல ஏஞ்சலா இருந்தது இவங்க அத்தை தான். இதே மாதிரி உங்க லைஃப்ல யார் உங்களுக்கு ஏஞ்சலா இருந்திருக்காங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.